வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு விண்வெளியோட ஆழத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம். அங்க விஞ்ஞானிகள் ரொம்ப விசித்திரமான, ஆனா அதே சமயம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வடிவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு அண்ட மர்மம், நம்ம கேலக்சியோட எதிர்காலத்தை பத்தியே நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கதை. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புதிர் மாதிரி இருக்கு இல்லையா? பென்குயின், அதுவும் விண்வெளியிலையா? இது எப்படிங்க சாத்தியம்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை அலசி ஆராயலாம். முதனையே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இது நிஜமான பறவை கிடையாதுங்க. இது ஒரு கேலக்ஸி, அதாவது ஒரு விண்மீன் மண்டலம். ஒரு பயங்கரமான விண்வெளி விபத்தால அதை பார்க்கறதுக்கு ஒரு பெங்குயின் மாதிரி மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, அது தனியாவும் இல்ல. இந்த அண்ட கதையில ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கு. ஒன்னு நாம சொல்ற பென்குயின் கேலக்ஸி, இன்னொன்னு அது பக்கத்துல இருக்கிற ஒரு பிரகாசமான வட்டமான ஒரு பொருள். விஞ்ஞானிகள் அதை செல்லமா முட்டைன்னு கூப்பிடுறாங்க. இந்த விசித்திரமான ஜோடிக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான பேரும் இருக்கு, ஆர்ப் 142. அப்போ இந்த ஜோடி நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 32 கோடியே 60 லட்சம் ஒளியாண்டுகள். உங்களுக்கு ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்றேன், நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஆண்ட்ரோமேடா கேலக்சியே வெறும் 25 லட்சம் ஒளியாண்டு தூரத்துல தான் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பெங்குவின் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. அப்போ இந்த ஆர்ப் 142னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது ரொம்ப விசித்திரமான வடிவத்துல இருக்கிற கேலக்சிகளோட ஒரு லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு பேரு அட்லஸ் ஆஃப் பெக்யூலியர் கேலக்சிஸ். இதோட இந்த விசித்திரமான ஷேப் தான் இதுக்கு அந்த லிஸ்ட்ல இடம் வாங்கி கொடுத்திருக்கு. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு கேலக்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். முட்டை ஒரு வயசான நீள்வட்ட கேலக்சி. அதுல புதுசா நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு தேவையான கேஸோ தூசியோ கிட்டத்தட்ட இல்லவே இல்ல. ஆனா நம்ம பென்குயின் ஒரு காலத்துல ரொம்ப இளமையான சுழல் வடிவ கேலக்சியா இருந்துச்சு. நட்சத்திரங்களை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருட்களும் அதுல கொட்டி கிடந்துச்சு. இந்த ரெண்டும் சந்திச்சப்போதான் மொத்த கதையுமே மாறிடுச்சு. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். எப்படி ஒரு அழகான சுழல் வடிவ கேலக்சி ஒரு பெங்குயின் மாதிரி மாறுச்சு? இதுக்கு பதில் ஒரு பிரம்மாண்டமான கிராவிடேஷனல் டான்ஸ்ல ஒழிஞ்சிருக்கு. இது ஒரு மெதுவான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அண்ட நடனம் மாதிரி. முதல்ல ரெண்டு கேலக்சியும் ஒன்னு நெருங்கி வருது. அப்புறம் அந்த முட்டையோட பயங்கரமான ஈர்ப்பு விசை பென்குயின் கேலக்சிய கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து சிதைக்க ஆரம்பிக்குது. அதோட சுருளான கைகள் எல்லாம் நீண்டு கிழிக்கப்பட்டு அதோட அழகான வடிவம் மொத்தமா மாறிப்போகுது. இந்த மோதல்ல பென்குயின்ல இருக்கிற நட்சத்திரங்கள், வாயு, தூசு எல்லாமே முட்டைய நோக்கி இழுக்கப்படுது. இதுதான் அந்த விசித்திரமான வடிவத்தை உருவாக்குது. அப்போ நாம பாக்குற பென்குயினோட கண் இருக்கு இல்லையா, அது உண்மையில அந்த சுழல் கேலக்சியோட பிரகாசமான மையப்பகுதி. அதோட மூக்கு இல்லனா அலகு மாதிரி தெரியுது. வாயுவும் தூசியும் ஒன்னு சேர்ந்து புதுசா நட்சத்திரங்கள் உருவாகிற ஒரு ஹாட்ஸ்பாட். சோ இந்த மோதல் வெறும் வடிவத்தை மட்டும் மாத்தல, புதுசா உயிர்களையும் அதாவது நட்சத்திரங்களையும் உருவாக்குது. இந்த மோதலோட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விளைவு என்னன்னா, நம்ப முடியாத வேகத்துல புதுசா நட்சத்திரங்கள் பிறக்கிறது தான். இந்த அழிவு உண்மையில ஒரு புது படைப்புக்கு வழிவகுக்குது. தெரியுமா, இந்த மோதலோட உச்சகட்டத்துல ஆர்ப் 142ல ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 800 புது நட்சத்திரங்கள் உருவாகுதுன்னு கணக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு திகைப்பூட்டுகிற நம்பர், குறிப்பா நம்ம கேலக்சியோட ஒப்பிடும்போது. இந்த ஒப்பீட பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம சொந்த பால்வெளி மண்டலத்துல, அதாவது மில்கி வேல ஒரு வருஷத்துக்கு வெறும் 5 இல்ல 6 நட்சத்திரங்கள் தான் உருவாகுது. ஆனா ஆர்ப் 142ல பாருங்க, அந்த மோதல் ஒரு பெரிய நட்சத்திர தொழிற்சாலையே நடத்துது. நமக்கு முதல்ல இந்த ஜோடிய படம் பிடிச்சு காட்டுனது ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் தான். அது இந்த ரெண்டு கேலக்சியும் ஒன்னோட ஒன்னு மோதுதுங்கிறத உறுதி செஞ்சது. ஆனா அதால முழு விவரங்களையும் காட்ட முடியல. ஆனா ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்த பிறகுதான் மொத்த படமும் மாறுச்சு. அதோட இன்ஃப்ராரெட் பார்வையால தூசு மேகங்களுக்கு உள்ள கூட ஊடுருவி பார்க்க முடியுது. நட்சத்திரங்கள் உருவாகிற சின்ன சின்ன இழைகளை கூட அது ரொம்ப தெளிவா காட்டுது. அது மட்டும் இல்ல, ஹப்பிளால பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியத்தையும் அது வெளிப்படுத்துச்சு. இந்த ரெண்டு கேலக்சியும் சுத்தி ஒரு விஷாலமான நீல நிற வாயு மேகம் இருக்கிறத ஜேம்ஸ் வெப் தான் கண்டுபிடிச்சது. சரி, இவ்வளவு தூரத்துல நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம ஏன் இப்ப பேசணும்? ஏன்னா ஆர்ப் 142ல நடக்கிறது நம்ம சொந்த பால்வெளி மண்டலத்தோட எதிர்காலத்துக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கலாம். ஆமாங்க, நம்ம மில்கிவே கேலக்சியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரான ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் ஒரு நாள் நேருக்கு நேர் மோதிக்க போகுது. அந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்ப் 142 ஒரு சரியான லேப் மாதிரி நமக்கு உதவுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கேலக்சி இடைப்புகள் ரொம்ப மெதுவா நடக்கும். ஆர்ப் 142ல இருக்கிற ரெண்டு கேலக்சியும் கிட்டத்தட்ட ஒரே எடை கொண்டதால இந்த மோதல் முழுசா முடியறதுக்கு இன்னும் 100 கோடி வருஷங்கள் கூட ஆகலாம்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்தோட கால அளவு நம்மளை எப்பவுமே பிரமிக்க வைக்குது இல்லையா? அப்போ
நம்ம தூரத்துல ஒரு பெங்குயினையும் முட்டையையும் பார்க்கும்போது நாம பார்க்கறது வெறும் ஒரு அழகான காட்சி மட்டும் இல்ல. அது பில்லியன் கணக்கான வருஷங்கள் கழிச்சு நம்ம சொந்த வீட்டுக்கே வரப்போற ஒரு நிலைமையோட முன்னோட்டம். இந்த அண்ட நடனம் படைப்புக்கும் அழிவுக்குமான முடிவே இல்லாத ஒரு சுழற்சிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு.